Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான half kg vanilla cake அதுவும் whipped cream frosting வச்சு எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம oven யூஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம நார்மலா panலயே எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இந்த வீடியோல இதோட பெர்ஃபெக்ட்டான half kg கான மெஷர்மென்ட்ஸ், whipping cream கான மெஷர்மென்ட், அப்புறம் என்ன டைம்ல பண்ணனும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா OTG இல்லாதவங்களுக்கு கேக் பேக் பண்ணனும்னு ஆசை இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேனை ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கங்க. அப்புறம் கேக் டின்னை தூக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கீழே வச்சுட்டு மூடி வச்சு ஹீட் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டை சேர்த்திக்கங்க. இத ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கங்க. அது கூட 135 கிராம் சர்க்கரை அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 30 ml எண்ணெய், 60 ml கட்டி இல்லாத தயிர், கடைசியா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து வச்சிருங்க. இப்போ இது கூடவே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் சேர்த்திடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு அதுல 90 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இது ரொம்ப ஜென்டிலா கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 5 இன்ச் கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்போ நம்ம பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். இந்த பேட்டரை நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேன்ல கொண்டு போய் வச்சிடலாம். பேனோட மூடியை திறந்தோடனே உள்ள வச்சுட்டு டக்குன்னு மூடிடுங்க. ஒருவேளை நீங்களும் இண்டக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 140 டிகிரி செல்சியஸ்ல வச்சு பேக் பண்ணுங்க. ஏன்னா சைட்ஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால கடைசி 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணா கரெக்டா இருக்கும். ஒருவேளை நீங்க அடுப்புல வச்சு பண்றீங்க அப்படின்னா மீடியம் ஃபிளேம்ல ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி பாருங்க. ஒருவேளை பேக் ஆயிடுச்சுன்னா அப்பவே எடுத்துருங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பேக் பண்ணுங்க. 40 நிமிஷம் ஆச்சு. கேக் கம்ப்ளீட்டா பேக் ஆயிடுச்சு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை சென்டரில் இன்சர்ட் பண்ணி பாருங்க. எதுவும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அது ஒரு 1/2 மணி நேரம் டின்லேயே ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்ல கேக்கை மாற்றிடுங்க. இது ஆறுற டைம்குள்ள நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் குக்கிங் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அதில் 55 கிராம் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்துறேன். இப்போ இதை கொண்டு போய் ஒரு 30 செகண்ட் மைக்ரோவேவ்ல வச்சு நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறேன். 15 செகண்ட் ஆன உடனே ஒரு வாட்டி எடுத்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி 15 செகண்ட் வைங்க. ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தட்ல இதை மெல்ட் பண்ணுங்க. இப்போ மெல்ட் ஆகி ரெடியா இருக்கு. இதுல நான் பிங்க் ஃபுட் கலர் ஒரு டிராப் ஆட் பண்ண போறேன். சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா திக்காய் கிடைக்கும். அடுத்தது விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உங்க போல் அண்ட் விஸ்கை ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்திக்கிறேன். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 60 கிராம் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது ரெண்டையும் சேர்த்திட்டு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாசில பைப்பிங் பேக்ல போட்டுட்டு க்ரீம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கேக் போர்டில் கீழே லைட்டாக க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கூலான கேக்கையும் அது மேலே வச்சிடலாம்.
இப்போ இந்த கேக்கை நான் ஹாஃபா கட் பண்ணிக்க போறேன். அதுக்கு இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணுங்க. அப்போ ஈவனா நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும். கேக்கை மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு சுகர் சிரப் நம்ம பிரஷ் பண்ண போறோம். அதுக்கு மேல நம்மளோட விப்பிங் க்ரீம். நான் இன்னைக்கு விப்பிங் க்ரீமை நிறைய ஃபில் பண்றேன், ஏன்னா கேக் ரிச்சா இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. இதுக்கு மேல அடுத்த லேயர், அப்புறம் கொஞ்சமா சுகர் சிரப், கடைசியா விப்பிங் க்ரீம். க்ரீமை சைட்லயும் கோட் பண்ணிட்டு அதை ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு எக்ஸஸ் க்ரீம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மேலையும் நீட்டா லெவல் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு அதை செட் ஆகுறதுக்கு விட போகிறேன். இப்போ செட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கனாஷை ட்ரிப்பிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறேன். அப்புறம் மேலேயும் ஃபில் பண்ணிட்டு அதையும் லெவல் பண்ணிடுங்க. நீங்க இந்த டிசைன் தான் கொடுக்கணுங்கிறது இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஈஸியா இருக்கிற எந்த டிசைன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஸ்டார் நாசல்ல க்ரீம் ஃபில் பண்ணிட்டு நான் இந்த டிசைன் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழேயும் க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். கடைசியா இந்த மாதிரி பிங்க் சாக்கோ சிப்ஸை மேலே டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா கேக் ரெடி ஆயிருக்குன்னு. அவ்வளவுதான், நம்மளோட வனிலா கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.